Hi, good evening everyone. So today's video வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் பி வேர்ப் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ பி வேர்ப் சம்மந்தமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பி வேர்ப்ஸில் என்னென்ன விஷயங்கள் வந்து உள்ளடங்க போகுது, இது எந்த அளவுக்கு கிராமரில் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை நாங்கள் படிக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஸோ கிராமரில் வந்து நாங்கள் என்ன மாதிரி பிழை விடாமல் இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து எழுதுறது, அதே போல் வந்து டென்சஸோட இது வந்து என்ன மாதிரி ரிலேட் ஆகுறது சம்மந்தமாக தான் இந்த கிளாஸ் இருக்க போகுது. ஸோ நாங்கள் இப்போ ஒன்றா பார்ப்போம். ஸோ பி வேர்ப்ஸ் அப்படின்னா பொதுவாக வந்து வேர்ப்பில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா எக்ஸல் வேர்ப்ஸ் இருக்குது, அதே போல் அப்சலரி வேர்ப்ஸ் இருக்குது, ட்ரான்சிட்டிவ்ஸ் ஆகுது, இன்ட்ரான்சிட்டிவ்ஸ் ஆகுது, எக்கச்சக்கமான வினைச்சொற்கள் வகைகள் இருக்குது. ஸோ அதில் ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்ற கேட்டகரியில் வர்றது வந்து இந்த பி வேர்ப்ஸ் அப்படின்ற அம்சம். ஸோ இந்த பி அப்படின்ற இங்கிலீஷில் நாங்கள் சொல்லுவோம் இரு என்ற மீனிங்கை தருகின்ற ஒரு வினைச்சொல். அப்போ இரு என்ற மீனிங்கை தரக்கூடிய சொற்கள் தான் இங்கே பி வேர்ப்ஸாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பி வேர்ப்ஸில் இந்த முக்கியமான யூசேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கிலீஷை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு விஷயமும் யூசேஜை விளங்கித்தான் நாங்கள் படிக்கணும். அப்போ தான் எங்களுக்கு என்னென்னா ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரியான ஸ்போக்கன் எத்திக்ஸையும் அதே போல் வந்து கிராமரில் எங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் ஒழுங்கான முறையில் எழுதிட்டு போகலாம். சில விஷயங்கள் கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருந்தாலும் நேச்சுரல் இங்கிலீஷில் வந்து பிள்ளையாக இருக்கும். ஸோ அப்படியான நேரங்களில் நாங்கள் எப்படி படிக்கணுமெண்டா எந்த விஷயம் படித்தாலும் அதனுடைய யூசேஜஸ், அதாவது இது எங்கே பயன்படுத்துறது, என்ன மாதிரி பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்தினால் மிஸ்டேக்ஸ் வராது, அதே போல் வந்து இது ரிலேட்டடாக வரக்கூடிய மிஸ்டேக்ஸ். இப்போ நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கணும். சில நேரங்களில் டென்ஸு படிக்கிற போக்கில் இந்த பி வேர்ப் சம்மந்தமான விஷயங்கள் குழப்பம். நிறைய பிள்ளைகள் வந்து பிள்ளைகள் என்னென்னா சில நேரங்களில் இந்த பி வேர்ப்ஸையும் டென்ஸையும் குழப்பி எழுதுகின்ற சந்தர்ப்பங்கள் வந்து என்ன செய்ய மிச்சம் அதிகம் தான் சொல்லணும். நாங்கள் பார்த்துட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும், அந்த மிஸ்டேக்ஸை எப்படி இல்லாமல் ஆக்குறதுன்ற விஷயங்களே நாங்கள் பார்க்கணும். ஏன்டா மிஸ்டேக்ஸை பற்றி படித்தா தான் எங்களுக்கு அந்த மிஸ்டேக்கை இன்னொருக்க நாங்கள் விட மாட்டோம். ஸோ அதனால் நாங்கள் படிக்கின்ற நேரத்திலேயே இந்த மிஸ்டேக் பொதுவாக ரைஸ் ஆகிற பிரச்சனைகளை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அந்த நான் பார்த்தோம் இந்த பி வேர்ப்ஸ் அப்படின்றது வந்து இரு என்ற மீனிங்கை தரக்கூடிய சொற்கள் வகைகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஸோ அதோட யூசேஜ் வந்து பார்த்தோம்னா பி வேர்ப்ஸில் என்னென்ன வருகுதுன்னு பிறகு சொல்கிறேன். ஒரு யூசேஜ் என்னென்னு பார்ப்போம். ஒரு பொசிஷன் சொல்கிறேன். நான் சொன்னேன் வந்து பி வேர்ப்ஸ்ன்றதை இரு என்ற மீனிங்கை தரக்கூடிய சொற்கள், அதில் வந்து ஒன்று பொசிஷன் சொல்கிறேன், இன்னொன்று ஃபீலிங்கை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாரேன். அடுத்து வந்து லொக்கேஷன் பற்றி சொல்லக்குள்ளையும் இந்த பி வேர்ப்ஸ் அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பிரதானமான இங்கிலீஷில் உள்ள 3 காலங்களையும் பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன மாதிரி யூஸ் ஆகுதுன்னா ஏமாக உருவெடுக்குது, இஸ்ஸாக உருவெடுக்குது, அதே போல் வந்து ஆவாக உருவெடுக்குது. இங்கே ஆம், இஸ், ஆ ரெண்டு பார்க்கக்குள்ள ஆமுக்கு நாங்கள் இதில் அடிப்படை பின்றது இருதானே. அப்போ ஆம் வந்து நாங்கள் ஐயோட தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதை நான் ஐயோ ஒன்றில் போட்டுக்கொள்கிறேன். சரியா, குழப்பாது குழப்புனா நான் வீடியோ போடுவேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வசனமாக எழுதியிருக்கேன். இப்போ இப்படி தான் வரான்ட்டு. ஸோ நீங்கள் வீடியோவும் பாருங்கள், பிடிஎஃப் ஒப்பிட்டு பாருங்கள், அவங்களுக்கு இலகுவாக புரியும். ஸோ புரியாட்டிலும் பிரச்சனை இல்லை, திரும்ப கேளுங்க, நான் வேறு முறையில் உங்களுக்கு விளங்கப்படுத்தி வரும். ஸோ ஐக்கு மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வீங்க ஆமை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆம்ன்றது நான் பார்த்தோம் இது இரண்டு தானே நீங்கள் தரப்போகுது. அப்போ ஆமுக்கு வந்து இருக்கிறேன் நீங்கள் தர இருக்கிறேன். இஸ்ஸுக்கு வந்து இது வந்து சிங்குலருக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சரிதானே, ஐயும் சிங்குலர் தான், ஆனால் ஐக்கு மட்டும் விதிவிலக்கு என்னது ஆம் மட்டும் தான் போடுறோம். நாங்கள் சிங்குலருக்கு வந்து இஸ்ஸை போடுவோம், ப்ளூரலுக்கு வந்து எதை போடுவோம் ஆவை போடுவோம். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றது நிகழ்காலத்தில் வர விஷயங்கள். அப்போ இஸ்ஸுக்கு இரண்டு சொல்லக்குள்ள எப்படி வரப்போகுதுன்னா இருக்கிறதுன்னு வரும். அதாவது
அகர்ணை விடயங்களை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இருக்கிறது, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும், கிளியர் ஆகும். ஃபர்ஸ்ட் நாங்கள் அப்சர்வ் பண்ணணும். இருக்கிறதுன்னு வரும் அல்லது இருக்கிறான், நாங்கள் இருந்ததை பார்த்தோம், இருக்கிறான்னு வரும். ஒரு ஆணை சொல்கிறான்டா, ஒரு பெண்ணை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்டா இருக்கிறாள்னு சொல்லுவோம். அல்லது இருக்கிறார், மரியாதை நிமித்தம் சொல்கிறது என்னது இருக்கிறார். சரி, பன்மைக்கு ஆவ பார்த்தோம்டா, அகுருணை பன்மையில் நாங்கள் சொன்னோம்டா இருக்கின்றன மீனிங் வரும், இருக்கின்றன. அதே போல ஆவுக்கு நாங்கள் சொல்றேன்னு சொன்னா இருக்கிறார்கள், பன்மைதானே, இருக்கிறார்கள். அதே போல இருக்கிறோம், இருக்கிறோம். ஸோ இதுதான் இதனுடைய மீனிங்காக இருக்கக்கூடும். எப்போதுமே பி வேர்ப்ஸில் வந்து இதனுடைய மீனிங் என்னது, ஆமண்டா இருக்கிறேன், இசண்டா இருக்கிறது, இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறார். அதே போல் ஆண்டா இருக்கின்றன, இருக்கிறார்கள், இருக்கிறோம் அப்படின்றமான மீனிங்கை தான் எப்பொழுதுமே கொண்டிருக்க போகுது. இது பி வேர்ப்ஸை பொறுத்த மட்டும், அதுவும் நிகழ்காலங்கள் அமைப்பில். இப்போ நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா, இதில் யூசேஜ் வந்து பி வேர்ப் எங்கே யூஸ் பண்ணுறோம், ஒன்று பொசிஷனை சொல்கிறதுக்காம், இன்னொன்று ஃபீலிங் ரிலேட்டடாக சொல்கிறதுக்காம், இன்னொன்று லொக்கேஷன், அதாவது அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லப்போது நாங்கள் பயன்படுத்தலாம். அப்போ நாங்கள் பொசிஷன் வரக்குள்ள இதுக்கு எடுத்தோம்னா ஒரு ஆள்ற பொசிஷன் என்னது, அவர் ஒரு மாணவனாக இருக்கலாம் அல்லது அவர் வேலை செய்வராக இருக்கலாம், அவருடைய நிலை, அவருடைய தற்போது அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்று சொல்கிறதுக்கு தான் நாங்கள் பொசிஷன் நாங்கள் இங்கே எடுத்துருக்கோம். உதாரணமாக நீங்கள் எல்லாரும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நீங்கள் சொல்லிங்க நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன்னு சொல்லும்போது ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். சரியோ, அந்த எப்படி வந்ததுன்னு சொன்னாலும் நாங்கள் பார்ப்போம், ஆர்டிகல்ஸ்ன்னு அது வேறையாக இருக்குது. இது முடிச்சுட்டு ஒவ்வொன்றா படிப்படியாக பார்ப்போம். ஆக பேசிக் வந்து சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆக பேசிக் வந்து இந்த பி வேர்ப்ஸ். அதனால தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டாகவே எந்த விஷயத்துல நான் விளங்கப்படுத்துகிறேன். அப்போ எங்கே என்று வந்திருக்குது. அப்போ எனக்கு மீனிங் எழுத முடியல, நாங்கள் என்ன எழுதுவோம், நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம சொல்லணும், நாங்கள் வளமையாக பார்க்குற மாதிரி பேசிக்கலாக நம்ம படிக்கிறோம்னால தான் பி வேர்ப்ஸ் சொன்னாங்க. நான் ஒரு மாணவன், அதுக்கு பிஹைண்டில் உள்ள மீனிங் தங்கிறது இருக்கிறேன், இல்லை ஏமுக்கு வந்து மீனிங் என்னது இருக்கிறேன். சரியா, ஓகே. இப்போ ஃபீலிங்கை செல்ல போகிறோம். ஃபீலிங்கை செல்லும் பொழுது இப்போ ஃபீலிங் வரும்போது நாங்கள் கோபமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், டயர்டாக இருக்கலாம். ஸோ இப்படியான எங்களுடைய மன வெளிச்சிகளை நாங்கள் சொல்லுகின்ற நேரங்களில் நாங்கள் இந்த பி வேர்ப்ஸை பயன்படுத்தினா சொல்லுவோம். உதாரணமாக நான் இன்றைக்கு ஹாப்பியாக இருக்கேன், ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். இப்போ எப்படி சொல்லுவாங்க, ஐ ஆம் வெரி ஹாப்பி. சரி, இப்போ இன்னொருக்க சொல்ல போகிறோம், அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாள் என்று சொல்லப்போம். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், அவள்ன்றது ஷி, இருக்கிறான்ன்ற என்ன பார்த்துருந்தாங்க இஸ் வரப்போது. இது ஒரு ஒருமை, இது சப்ஜெக்ட் ஒருமையாக இருக்கிறதுல இஸ் தான் வரணும். அப்போ இஸ்ஸை போட்டோம், ஷி இஸ் வெரி ஹாப்பி. சரியா, இப்போ பன்மையில் சொல்ல போகிறோம், நாங்கள் கவலையாக இருக்கிறோம்னு சொல்லுவோம். அப்போ அதை எப்படி சொல்லுவோம், நாங்கள்டா வீன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ we are sad. அப்போ பார்த்தோம்னா இங்கே பொசிஷனை சொல்கிறதுக்கு நாங்கள் பி வேர்ப்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் வந்து இங்கே ஃபீலிங்கை மென்ஷன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். அதே போல் இன்னொன்று தான் இருக்குது லொக்கேஷன் ரிலேட்டடான விஷயம். அது என்ன லொக்கேஷன் ரிலேட்டட் அப்படின்னா, நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறத சொல்லக்கூட. உதாரணமாக நான் கண்டியில் இருக்கிறேன், நான் கொழும்பில் இருக்கிறேன், நான் வீட்டில் இருக்கிறேன், அதே போல் நான் பாடசாலையில் இருக்கிறேன், நான் வேலையில் இருக்கிறேன். இப்படியான விஷயங்களை சொல்லும் பொழுது நாங்கள் எதை போய் யூஸ் பண்ண மாட்டோம், இந்த பி வேர்ப்ஸை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி லொக்கேஷன் பரப்புல இன்னை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த பொசிஷனில் இன்னை மென்ஷன் பண்ணி அல்லது எட்டை மென்ஷன் பண்ணி நாங்கள் என்ன செய்வோம், சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நான் இவ்வளோதல்ல இதில் லொக்கேஷனுக்கு நார்மலாக லீவ் விடுறேன்னா, லொக்கேஷனுக்கு உதாரணமாக நாங்கள் கண்டியில் இருக்கிறவங்க எழுதப்போம். வீண் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பன்மைக்கு வந்து எதை போடுவோம், ஆவ போடுவோம். இப்போ வி ஆர் இன்
கேண்டிக்கு கே தான் எப்பவும் கெவிடபிள் வருது எல்லாம் ஏதாவது பார்க்கலாம். ஸோ வி ஆர் இன் கேண்டி. அப்போ பார்த்தோம்டா பொசிஷனுக்கு நாங்கள் சொல்லிட்டோம், ஃபீலிங்க்கும் சொல்லிட்டோம், லொக்கேஷனுக்கும் சொல்லிட்டோம். இது தவிர்த்த வேறு யூசேஜ் வந்து டென்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய யூசேஜஸ் வந்து இருக்குது. இப்போ அது நான் உங்களுக்கு சொன்னால் அது புரியாது. நாங்கள் டென்சஸ் அதே போல் பெசி வாய்ஸஸ் சம்மந்தமாக படிக்கும் பொழுது நான் இதோட மெஷ் பண்ணி விடுவேன். என்ன மாதிரி இது ஹெல்பிங் வேர்பாக வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுது, என்ன மாதிரி வருதுன்னு சம்மந்தமாக நாங்கள் அதில் பார்ப்போம். இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லை, அதாவது நல்லா ஞாபகம் இருக்கணும் 3 காலங்கள்லையும் இதை பயன்படுத்தலாம். சரியா? ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லை இந்த அமைப்பு மீசா இந்த அமைப்பு. அடுத்தது பாஸ்ட் அமைப்பில் வரப்போகிற விஷயம் என்னென்னா பாஸ்ட்டை பொறுத்த மட்டும் வோஸும் வேர்வும் தான் வரும். அது என்ன வோஸ் வேர்? என்ன மாதிரி ஐக்கு மாத்திரம் ஆம் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குதோ இங்கே அதே மாதிரி ஐக்கு ரிலேட்டடாக இல்லை. வோஸை வந்து நாங்கள் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுறோம், வேர்வை வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ சிங்குலர்னு பார்க்குற நேரங்களில் ஐயும் என்னது இங்கே சிங்குலராக வரும். அப்போ வோஸுடைய மீனிங் என்னவா வரும்டா இருந்தேன், இருந்தான், இருந்தாள், மரியாதை சொல்றேன்டா இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேர்வுக்கு பன்மின்னான்னு சொல்லியிருக்கேன்டா நீ. அப்போ இருந்தார்கள், அகர்ணைக்கு சொல்றேன்டா இருந்தன. அதே போல தன்மை பன்மைக்கு சொல்றேன்னு சொன்னாக்கா எப்படி சொல்லலாம்? இருந்தோம். உதாரணமாக சொல்றாங்க நாங்கள் நேற்று பாடசாலையில் இருந்தோம். அப்போ we were பாடசாலைக்கு உள்ளுக்கு இருக்கிறதால சொல்ல we were in school yesterday. நாங்கள் நேற்று பாடசாலையில் இருந்தோம். அதே போல் வந்து இந்த ஃபீலிங் சொல்லக்குள்ள we were said last time. அதே மாதிரி பொசிஷன் சொல்லக்குள்ள நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி மாணவர்களாக இருந்தோம். we were students before 10 years. ஸோ அப்படியான விஷயங்கள் நீங்கள் எங்கேயெல்லாம் இரு என்ற அமைப்பை கொண்டு வாக்கியங்கள் சொல்ல போகிறீங்களோ அங்கேயெல்லாம் யூஸ் ஆக போகிறது நிகழ்கால வசனங்களாக இருந்தால் ஆமிஸா, இறந்த கால விடயங்களாக இருந்தால் பயன்படுத்தப்பட போகிறது என்னன்னு சொன்னால் இந்த வோஸ். அடுத்த ஒரு விஷயம் இருக்குது ஃப்யூச்சர். அது ஃப்யூச்சரில் என்னென்னா இருப்பேன் என்று சொல்ல வர விஷயங்கள். நான் நாளைக்கு கண்டியில் இருப்பேன், அதே போல் அவர்கள் நாளைக்கு சந்தோஷமாக இருப்பார்கள், அதே போல் நாங்கள் 5 வருடங்களில் ஆசிரியர்களாக இருப்போம், அப்படி சொல்கிற விஷயங்கள். ஸோ அது அடுத்த விஷயங்களில் பார்ப்போம். ஸோ இதை பார்த்துட்டு இப்போ நாங்கள் ஒரு மேலோட்டமாக பார்த்துருக்கோம். ஸோ ஒன்றையும் நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். எப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸை போட்டுட்டு ஆமுக்கு ஒரு 5 சென்டென்ஸ் என்ன மாதிரி க்ரியேட் பண்ணலாம்னு பார்ப்போம். அதாவது பொசிஷனில், ஃபீலிங்கில், லொக்கேஷனில் சொல்கிற மாதிரி அதை என்ன மாதிரி நெகட்டிவாக மாற்றுன்னு பார்ப்போம், இன்ட்ரகேட்டிவாக மாற்றுன்னு பார்ப்போம். அதே போல் இன்ட்ரகேட்டிவ் நெகட்டிவ், அதாவது 4 டைப்பாக மாற்றுறதை நாங்கள் பார்ப்போம். சரியா? இப்போ இங்கே உதாரணமாக நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா நான் சந்தோஷமாக இல்லை என்று சொல்கிறது நெகட்டிவ். இப்போ நானே தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிற சில விஷயங்கள் இருக்குது தானே. நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா, ஸோ நான் ஒரு அப்செட்டில் இருக்கேன்னு அப்போ நானே யோசிக்கிறேன் என்ன ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா ஏம் ஐ ஹாப்பின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி அமைக்கிறது. அதே போல் நான் சந்தோஷமாக இல்லையா அல்லது அவன் சந்தோஷமாக இல்லையாண்டு நெகட்டிவாக கேள்வி அமைக்கிற வசனங்கள் இதெல்லாமே நாங்கள் ஒழுங்குமுறையாக பார்ப்போம். என்ன மாதிரி அமைக்கிறது, என்ன மாதிரி விஷயங்கள் இதில் இன்புட் பண்ணணும், ரைட்? அதே போல் கொமனாக விடுகின்ற மிஸ்டேக்ஸ் சில நேரங்கள் அதை நான் உங்களை மென்ஷன் பண்ணி விடுறேன். இப்போ இது நான் ஒவ்வொரு சிலபஸ் படியாக தான் போகணும். சில விஷயங்கள் உங்களுக்கு இதை நான் சில கிரெடிட் அளவுக்குள்ளே வச்சு கொண்டு வரேன். ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணும்பொழுது ஒரு டென்சஸ் சம்மந்தமாக நாங்கள் விரிவாக படிப்போம். அந்த நேரங்களில் சில காமன் மிஸ்டேக்கை சொல்கிறேன். இதை பிஓஸோட சேர்த்து உதாரணமாக ஹீ இஸ் கோன் கோ டு ஸ்கூல் என்று எழுதுறாக்களும் இது இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே வரக்குன்னாக்கா இந்த பிஓஸை சரியாக படிக்காமல் விடுகின்ற பிள்ளைகள் தான் இது. ஸோ
இப்படியான மிஸ்டேக் என்னென்ன மிஸ்டேக்ஸ்கள் வருது சம்மந்தமாகவும் நாங்கள் பார்ப்போம். ஸோ கிளியரான ஒரு விஷயத்தை வந்து தொடர்கின்ற கிளாஸ்களில் நாங்கள் பார்ப்போம். ஸோ இது ஒரு மேலோட்டமான பார்வை. உங்களோட நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கிளாஸுக்கு வாரத்துக்கு முன்னாடி நம்ம லைட்டாக ரீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ அதுலேயே எல்லா விஷயங்களும் கிடைச்சிடும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒன்றா பார்க்கின்றது எங்களுக்கு இன்னும் தெளிவாகும். அதே போல் நாங்கள் பயிற்சிகள் வந்து 100 விதமான பயிற்சிகள் செய்வோம். அதே போல் வந்து சில ஆன்லைன் ஆப்களினூடாக செய்யப்படுகின்ற சில டாஸ்க்குகளையும் நான் உங்களுக்கு தருவேன். அதே போல் வந்து சில வெப்சைட்டுகளையும் நான் வந்து உருவாக்க பார்த்துட்ருக்கிறேன். எனக்கு சொன்னாக்கா உங்களுடைய படிக்கின்ற விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணின்றதுக்கு. ஸோ இந்த கிளாஸ் வந்து பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.